ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதாவது திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதியே சனிப்பெயர்ச்சி நடந்துருச்சுங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023, அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி நடக்க இருக்குங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 சனியானவர், அதாவது சனி மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு இடப்பெயர்வு அடைகிறார். ஸோ இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் விதியை நிர்ணயம் செய்பவர். எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஃபண்டமெண்டல் லைஃப் எப்படி இருக்கணும் பேசிக்காக அப்படிங்கிறத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். மகரம் ராசியில் இருக்கார். அவர் 20ஆம் தேதி கும்பம் ராசிக்கு ஆட்சி பெற்ற அமைப்போடு போகிறாரு. இருந்தாலும் துலாம் அவருக்கு உச்ச வீடு, மேஷம் நீச வீடு. பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்கிறாரு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்காரு பாருங்கள். அது பொறுத்தும் மற்றும் தசாபுத்தி பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். சில சங்கடங்கள் வந்தாலும் அது எளிமையான பரிகாரம் மூலமாக தீர்த்து கொள்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. பொதுவாகவே கும்பம் ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லாமே லாபம், காலபுருஷ அமைப்பின்படி லாபஸ்தானம் இல்லையா. ஸோ அங்கே போகும்போது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. சனி கொடுப்பால் யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அவரவர்களுக்கு செய்த ஒரு நல்வினைக்கு ஏற்ப அவர்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு ஆற்றலையும் அறிவையும் செல்வ வளத்தையும் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு நீங்கள் திருநள்ளாருக்கு போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அந்த குளத்தில் முங்கி எழுந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது, அங்கே எழுந்திரிச்சிட்டோன்னா பக்கத்தில் இருக்க சனி பகவான் ஆலயத்துக்கு சென்று ஸோ இந்த ப்ரேயர்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது ஓரளவு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் ராசி, மகரம், கும்பம் இந்த ராசி இதில் பார்த்தீங்கன்னா 7 சனி, சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் வருது. ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும், சரிங்களா. ஸோ இந்த சனி பயிற்சி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கிற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 to 2026 கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சனி பகவானின் அருள் ஆசி ஆட்சி பெற்ற கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க. ஏற்கனவே விரயச்சனி முடிஞ்சு இப்பொழுது ஜென்ம சனிக்கு வராரு. அதாவது கடந்த 3 வருடங்களாக சனி பகவான் பலவித துன்பங்கள், நெருக்கடிகள், சண்டை சச்சரவு, எதிர்பார்த்த இடத்துல காரிய வெற்றி இல்லை, காரிய அனுகூலம் இல்லை, எதிர்பாராத செலவுகள், மாற்றி உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு ஜென்மச்சனியாக வருவது சில நெருக்கடிகள், கஷ்டங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் எப்படி சமாளித்து மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உங்களுக்கு புரிய வைப்பார். ஆனால் நீங்கள் எதிர்க்கின்ற ஒரு சில காரியங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு போகிறதற்காகவே நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனி பகவான். ஆனால் காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியம்தாங்க பெருசு. அதனால் வீரியத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா வீரப்பாக இருந்தால் நமக்கு யாரும் செலவெல்லாம் வைக்கிறது கிடையாது, சரிங்களா. நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து அவங்களுக்கு தேவையானது நமக்கு தேவையானது கொஞ்சம் விட்டு கொடுத்து இணக்கமாக நம்ம கூட இருக்கிறவங்க, கணவன் மனைவி ஆகட்டும், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க கொலீக்ஸ், மேலதிகாரிகள், உயர் அதிகாரி, இவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி
ஆனால் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஜென்மச்சனியில் சனி பகவான் வரும் பொழுது கொஞ்சம் அழுத்துங்க. ஒரு வேலையை வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னாலும் வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்த்தா நாளைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடந்து போகிற மாதிரி ஒரு அமைப்புகளை சனி பகவான் கொடுத்தாலும் அவர் என்னென்னா டெஸ்ட் பண்ணுறாரு. சனி பகவானுக்கு பிடித்தது, சனி பகவான் ஸ்லோ பிளானட்டு, பட்டு அந்த சனி பகவான் ஆட்சி வீடாக கொண்ட கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகளை கடமைகளை கண்ணு கருத்துமாக செய்து வருபவர்களுக்கு அதிகமான நற்பலன்களை சனி பகவான் கொடுப்பாரு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக மாற்றி காட்டு அருளை புரிவது, அருள் கொடுப்பது, மாற்றி காட்டுவதற்கான வல்லமையை கொடுப்பது எல்லாமே சனி பகவான் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் பிரச்சனை, அதாவது கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, ஒரு அஃபிடேவிட்டில் சைன் பண்ணுறது, அடுத்தவர்களாக பஞ்சாயத்து பண்ணுறது, குடும்பத்தில் வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிடுறது, மூக்க நுழைகிறது, இது மாதிரி அமைப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் தாங்க போயிட்டுருக்கு, பார்ட்னர் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது ஸ்மூத்தாக போகும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேட் கண்ணு கருத்துமாக அடுத்தவர்களை நம்பி எந்த பொறுப்புகளும் ஒப்படைக்காமல் நீங்களே கொஞ்சம் ஓரளவு நீங்கள் மதிநுட்பத்தை யோசிக்கணும். அதே சமயம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாம், ஏன்னா கூட்டு தொழில் ஆகவே ஆகாது. கொஞ்சம் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? முக்கியமான ஒரு ஒர்க்கில் வந்து சில பிரச்சனை, ப்ரெஷரு, டென்ஷன் வந்தாலும் நீங்கள் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் போங்கடா அப்படின்ட்டு மட்டும் வேலையை விட்டு வந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப சொல்கிறது அதுதான், வெளிநாட்டில் பணிபுரிவர்களுக்கும் அதுதான், நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான். எந்த காரணத்தை கொண்டும் அந்த வேலையை விடாதீங்க. அந்த வேலையில் இருந்துக்கிட்டே மற்ற வேலை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கும். அதே சமயம் வண்டி வாகனங்கள், அதாவது இது அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதும் வாய்ப்பு இருக்குங்க. அதை வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் போகும். ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உடனடியாக அவ்வப்போது பார்த்துக்கிறது. அதேமாதிரி வீட்டில் இருக்கிறவங்க குடும்ப பெரியவர்களுக்கு அடிக்கடி சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவ அப்ளிகேஷன், மருத்துவ உதவிகளை நாடுவது, அவங்கள கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறத மாதிரி ஒரு ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? தைரியம், வீரியம், காரிய வெற்றி, இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவான், நீங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வழிபட்டாலும் சரி அது உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அதேமாதிரி காலபைரவர் ஆலயத்துக்கு போகிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் நல்லாவே இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி தவிக்குங்க. அடிக்கடி கவலையில் அப்படியே லோன்லேயே உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதி காக்க நீங்கள் ஆலய வழிபாடு, மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை தீர்க்கும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வருவது, சனி பயிற்சியில் இப்படியெல்லாம் ஒரு ஆன்மீகத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது சனியினால் எந்த தோஷமும் இல்லை, பாதிப்பும் இல்லை. என்னென்னா சனி பகவான் உங்களுடைய வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. ஸோ ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஏன்னா சொந்த வீட்டுக்கு சூனியமா அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த கும்பம் ராசிக்காரர்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஜென்மச்சனி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போது, நடக்கும்போது இருந்தாலும் சரி, சரிங்களா, பக்கத்தில் ரோட்டில் நடக்கும்போது வரும்பொழுது பெண்களை பொறுத்த வரைக்கும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிலர் வேலை விஷயமாக வெளியூர் செல்றது அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் இருக்குங்க. அதே சமயம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட அதில் கொஞ்சம் டிலேனஸ் ஏற்பட்டு தான் நடக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் குடும்பத்தோடு போய் குலதெய்வ பிரார்த்தனை, அது இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதாவது நீங்கள் ஒரு கோயிலுக்கு நேர்த்தி கடன் இருக்குது, அதை நீங்கள் குடும்பத்தோடு போய் செலுத்துவீங்க, நன்றி சொல்லுவீங்க. உங்களுடைய மகன் மகளுக்கு விரைவில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடி போகிறது அல்லது வீடு மாற்றுறது, மனதில் வந்து பலவிதமான
டிஸ்டர்பன்ஸு கொஞ்சம் இருக்குங்க. சிந்தனைகள் அப்பப்போது வந்துட்டு தான் போகும். எதையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவது நல்லது அப்படின்னு சொல்லுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற தம்பதியருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அழகான குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு நல்லாயிருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எந்த விதத்தில் நீங்கள் உட்காந்து பேசி தேவையில்லாமல் வாக்குவாதத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு பேசுனீங்கன்னா அந்த உங்களுக்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்த பிரச்சனைகள் சால்வேஷன் மூன்றாவது நபர்களினால் வருவது தடுக்கப்படும். அப்படிங்களா? சிலருக்கு வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் ஏற்படலாம். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதுங்க. எவ்வளவு தான் கஷ்டத்தை இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்லதும் நடக்குது. சரிங்களா? அது உங்களுக்கு மனசுலேயும் சந்தோஷம் நல்லா இருக்கும். அதே சமயம் கோபமும் குறையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கிறோம், எல்லாமே கரைஞ்சிக்கிட்டே போகுது, வீட்டுக்கு தான் செலவு பண்ணுறோம். ஆனால் அதில் இருந்தாலும் வீட்டிற்கு எந்த வித குறைபாடும் இல்லாமல் குடும்பத்தை கொண்டு போவீங்க. வேலை செய்யும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தங்கள் குறையும், வேலை பளு குறையும். சரிங்களா? சனி பகவானின் பார்வைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3, 7, 10 இது எங்கெங்கே பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். சரிங்களா? 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு செயலையும் முடிக்கிறதுக்கு கடுமையான முயற்சிகள் ஏன்னா செய்யணும். சிலருக்கு வெளியூரில் வேலை செய்யும் இளைய சகோதரர்கள்னால நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்குங்க. சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவி சொந்தக்காரர்கள் இவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வருங்க. ஒரு சிலர் கடன் வாங்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் கிடைக்கிறது. கடன் வாங்கி ஒரு நல்ல ஒரு பொருளை வாங்கிறது. இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய மதிநுட்பமான யோசனை, மதிநுட்பமான சிந்தனைகள்னால நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காண்பீங்க. அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதில் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.